அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளையங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை, வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ஏப்ரல் 19க்கு அப்புறம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். ஆட்சி நிலை தான், ஆனா எந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப 8ஆம் இடத்துல. அப்ப நீங்க எங்க பவரா இருக்கீங்க? கோர்ட்ல பவரா இருக்கீங்க, பிரச்சனை நடக்கிற இடத்துல பவரா இருக்கீங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல பவரா இருக்கீங்க, ஊரை விட்டு வெளியில போனவங்க எல்லாம் பவரா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப சொந்த ஊர்ல எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு பிரச்சனைய இழுத்துக்கிறது. ஆமா, எங்க பவரா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட். 8ஆம் இடத்துல பவருங்கும் போதிலே அந்த 8ஆம் இடத்தோட தன்மையோட நம்ம பவரா இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். அப்ப வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நமக்கு சாதகமான தீர்ப்பு வருது. பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றது, பைனான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா வருமானம், ரொம்ப நாளா போட்டு இழுக்கடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வருமானம், அதாவது கொடுத்த பணம் தன்னையே அறியாம திரும்பி வரும். கணக்கு கரெக்டா முடிப்பாங்க. வராதுன்னு நினைச்சிட்டு போன பணம் எல்லாம் திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இது இல்லாம 8ஆம் இடம் தான் எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னா என்ன? இந்த லாட்டரி டிக்கெட்டு, பிறரோட அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்தி சம்பாதிக்கிறது, இந்த 1 போட்டா 10 எடுக்கிறேங்கிற, அதாவது இந்த நேரத்துல கோச்சாரத்துல அப்படி ஒரு ஆசையை காமிக்கும், கொடுக்கும். எப்படி கொடுக்குங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கொடுக்கும்னு சொன்னோம்னா ஜோசியர் சொல்லிட்டா நம்ம போய் விழுந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜனனகால ஜாதகத்துல அது மூலியமா லாபம் சம்பாதிக்கணும்னு விதி இருக்கிறவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஜனனகால ஜாதகத்துல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப நஷ்டப்படணும் அப்படின்னு விதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து காலி பண்ணும். ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது வெறும் 1 மாசத்துக்கு தானே. இந்த சூரியன் சித்திரைக்கு வருது, ஏப்ரல் மாச பலனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். 25 நாளுக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆயிடுவாரு. அப்ப ஏப்ரல் 19ல இருந்து ஒரு 25 நாள் கணக்கு பண்ணோம்னா மார்ச் 10ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்குல பயிற்சி ஆயிடுவாரு ஆணிக்கு. அதாவது ஆணிங்கிறது மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அப்ப இந்த இடைப்பட்ட 1 மாசத்துல சின்னோண்டு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டு காலி பண்றதும் இருக்கு. சோ நமக்கு அதுல விதி இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்றதுல நமக்கு விதி இருக்கா?
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுல நமக்கு விதி இருக்கா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது மாதிரி பண்றதுல விதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முதலீடும் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், அந்த மார்க்கெட் பண்ணலாம், இந்த மார்க்கெட் பண்ணலாம் போய் என்னைய கோத்து விடாதீங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். பிறரோட அறியாமையை பயன்படுத்திக்கிற சூழ்நிலை உருவாகும். அதனால் ஜனனகால ஜாதகம் அந்த 8ஆம் இடம் தொடர்பான விஷயங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க பெரிய ஆள் அடுத்தடுத்து நல்லா வந்துகிட்டே இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தா ரொம்ப சிக்கலான விஷயங்கள் ஆகும். ஏன்னா 8ஆம் இடம் தான் மரணத்தையும் குறிக்கும். அதனால அதையும் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? அதனால கவனமா கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உடம்புல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம். காரணம் என்ன, 8ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்புங்கிறனால. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் சனியோட தொடர்பு பெற்று இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சநிலைக்கு வரும்போதுல உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் வரலாம். அதை பத்தி நீங்க பெருசா எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பொதுவா வீட்டுல அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரே அவரோட சண்டை போடுறதுதான் எல்லா பசங்களுக்குமே வழக்கம். அதனால அது ஒரு விஷயம் இல்லை. 6ல் செவ்வாய் சனி சேர்க்கை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் க்ளோஸ். 8ல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறதும் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்றதும், அதோட முக்கியமான விஷயம் சனி செவ்வாய் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது. ஸோ இந்த அமைப்பு வந்து ஒரு வலுவான அமைப்பு. எதிர்த்தவங்க க்ளோஸ், ஆனா நீங்க யாரை எதிர்த்து நிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியமும் ஏற்படும். வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் விவாகரத்து பெற்றவர்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும். அதாவது டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கும் மற்றபடி யாருக்கும் அமையாதுங்கிறத தெளிவா இருந்துங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி 8லையும் செவ்வாய் சனி சேர்க்கை 6ஆம் இடத்துலயும் இருக்கு. அப்ப இந்த ஒரு ரெண்டையும் கணக்கு பண்ணித்தான் மற்ற பயிற்சிகளை சஞ்சாரத்தையும் சொல்லணும். அப்ப ஏப்ரல் 14க்கு மேல சூரியன் உச்சமாய் ராசியை தொடர்பு கொள்றா, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா, அப்படிங்கும் போதுல மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரர் மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க. இல்ல பெரிய பெரிய ஆட்களோட மோதிர தன்மை. இன்னும் சொல்ல போனா யாராவது பெரிய பெரிய அக்யூஸ்டாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்கள் உயிருக்கே ஆபத்து. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கையும் நல்லது கொடுக்காது. ராசிக்கு 7ல சூரியன் வரும்போது நீங்க சூரியன் ஆகணுங்கிற அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ல சுக்கிரன் வரும்போதுல இந்த கேங்ஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்பாளியா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குறிப்பா அரசியல் சமுதாயத்தை பொறுத்தவரையும் நான் என் கட்சி பெருசு உன் கட்சி பெருசுன்னு பேச்சுவார்த்தைகள் வரும். நீங்க இந்த நேரத்துல ரொம்ப பேச வேண்டாம். காரணம் என்ன, செவ்வாய் சனி சேர்க்கையும் சூரியன் ராசியோட தொடர்பு கொள்வதும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதும் யாரோ ஒருத்தருக்காண்டி நீங்க ஜெயிலுக்கு போறது, யாரோ ஒருத்தருக்காண்டி நீங்க எல்லா தப்பான வேலைகளையும் பார்க்கறது, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் துணிஞ்சு செய்வீங்க. ஸோ நீங்க செய்யறது செய்யாது உங்களோட விருப்பம். ஏன்னா ஜனனகால ஜாதகத்துல ராகுவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எல்லா வேலையுமே பார்ப்பீங்க. ஸோ அது உங்களோட தனிப்பட்ட முடிவு. ஆனா நீங்க செய்வதும் செய்யாததும் உங்களோட இது கவனமா இருக்கிறது நல்லது. அனைத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களும் தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கவனமா இருங்க. பிறர் செய்த குற்றத்துக்கு நீங்க மாட்டிக்கிற அமைப்புகள் வலுவாக நடக்குது. பார்த்து நிதானமா எந்த ஒரு விதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் பாருங்க. சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு நட்சத்திரம் 11, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பிளஸ், குருவோட பார்வையில இருக்கிறது ஒரு பிளஸ் ராகு. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க இறங்கி செஞ்சாலுமே பாதிக்காது. சூரியனும் நேரடியா ஏப்ரல் 14க்கு மேல சூரியன் உச்சம் பெற்று ராசியை தொடர்பு கொள்றார். அப்படிங்கும் போது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஊக்கத்தை தான் உங்களுக்கு நான் கொடுப்பேனே ஒழிய நெகட்டிவா நான் இங்க சொல்ல மாட்டேன். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி சேர்க்கை மட்டும் சிறிது செலவினங்களையும் சிறிது பயண அலைச்சல்களையும் மருத்துவ செலவுகளையும் குறிக்கும். குறிப்பா உங்களுக்கு வாயில பிரச்சனை, பல்லு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேச்சை தவிர்த்துக்கிட்டு செயல்ல மட்டுமே காமிச்சிங்கன்னா நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு மூல காரணம் ராசிய சூரியன் உச்ச சூரியன் பார்க்கறதும், ராசிக்கு 8ல சுக்கிரன் இருக்கிறதும், 5ஆம் பார்வையா குருவோட தொடர்பும் வருது.
இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சரியா கொண்டு போறதுக்கு உங்க நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையில இருக்காது. ஸோ எல்லா வேலையுமே கரெக்டா பக்கம் அந்த பிளான் பண்ணி பண்றதுன்பாங்கல்ல, அந்த பிளானிங் அண்ட் டெக்னிக்ஸ் உங்கள்ட்ட சூப்பரா இந்த நேரத்துல இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் நின்னு நிதானமா நிறுத்தி செய்வீங்க. அதை எப்படி செஞ்சா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட செய்வீங்க. சரிங்களா? இது ப்ரொஃபஷனலா. இதே குடும்ப ரீதியா பார்க்கும்போதுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி உடல்நல அமைப்புகளை பொறுத்தவரை வாயில பிரச்சனை ஏற்படும், பல்லு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதன் நீச்சமாவது தந்தைக்கு மிகப்பெரிய கண்டத்தை கொடுக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவுமே பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேங்கிற பேர்ல நிறைய ஏமாற்றங்களும் அப்பப்ப நடக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு ராசிக்கு 9ல இருக்கிறாரு. ராசியில சூரியன் தொடர்பு வருது. ஸோ தந்தையின் அனைத்து பொறுப்புகளையும் நீங்க சுமக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி தந்தையோட பிசினஸை நீங்க எடுத்து பண்ற அமைப்புக்கு தந்தை உங்களை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்புன்னே என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன். நிறைய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி போட்டி பொறாமைகள், உங்களோட யார் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும். குறிப்பா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட செவ்வாய் சேர்றதுனால பூமி தகராறு, சொத்து பிரச்சனை, உடன் பிறந்த பங்காளிகளோட தேவையில்லாத சண்டை பெறது, பிரச்சனை பண்றது, சகோதர சகோதரிகளாம் வாக்குவாதம் பண்றது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை ஆனா முருகன் கோயில்ல போய் சரண்டர் ஆகிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பா தரும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன, செவ்வாய் சனி சேர்க்கும் போதுல முருகன் கோயில்ல போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு வர்றது, ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு கூட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வர்றது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி இது வேற எதுவும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஹீட்டால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு. குறிப்பா 7ல சூரியன் இருந்து ராசியை உச்ச சூரியனா இருந்து ராசியை தொடர்பு கொள்ளும் காலகட்டத்தில் பைல்ஸ் ப்ராப்ளமோ இல்லாட்டி சிக்கன் பாக்ஸ் அமையும் சம்பந்தப்பட்ட நோயோ வரும். இல்ல உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள். இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு போறது உங்களுக்கு உத்தமமா இருக்கும், நல்லா இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தி இப்ப ரொம்ப பேசிக்க வேண்டாம். காரணம் என்ன, இப்போ உங்களுக்கு பத்தாத காலகட்டமா இருக்கு. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட சனி சேர்ந்து இருக்கிறது தவறு. அதனால கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.